ஜெமினியின் AI சாரி புகைப்படங்கள் விண்டேஜ் ஸ்டைலில் அனைவரையும் கவர்ந்துள்ளது. தற்போது இதுதான் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளது. வைரலாக இருந்தாலும் இது தனியுரிமை குறித்து கவலைகளை எழுப்புகிறது. பயனர்கள் தாங்கள் பதிவேற்றும் படங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும், தங்கள் புகைப்படங்களை ஆன்லைனில் பாதுகாப்பாக வைத்திருக்க நடவடிக்கை எடுக்கவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். என்ன விவரம் என பார்க்கலாம். AI தளங்கள் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகின்றன. ஒவ்வொரு அப்டேட்களுடன் புதிய அம்சங்களையும் அறிமுகப்படுத்துகின்றன. நானோ பனானா என்றழைக்கப்படும் 3D டிஜிட்டல் புகைப்படங்களின் வருகை சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்துள்ளது. கூகுளின் ஜெமினி 2.5 ஃபிளாஷ் இமேஜ் டூல் இதன் மையமாகவும் உள்ளது. இந்த AI டூல் மூலம் புகைப்படங்களை சில நொடிகளில் 3D மாதிரியாக மாற்ற முடியும். இது தற்போது மக்கள் பயன்பாட்டுக்கு இலவசமாகவும் கிடைக்கிறது. முகபாவனைகள் முதல் ஆடைகள் மட்டும் இல்லாமல் புகைப்படத்திற்கு பின்னால் இருக்கும் அம்சங்கள் வரை அனைத்து பண்புகளையும் அப்படியே காண்பிக்கிறது. இந்த போக்கு பிரபலமடைவதற்கு மற்றொரு காரணம் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரே ப்ராம்ப்ட் மூலம் இதனை பெறவும் முடியும் என்பதுதான். இதனையடுத்து தற்போது மற்றொரு ட்ரெண்டும் அனைவரையும் கவர்ந்துள்ளது. நீங்கள் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்திருந்தால் நானோ பனானாவின் வைரலான விண்டேஜ் சேலை உருவப்படங்களாக AI எடிட்களை முயற்சி செய்திருப்பீர்கள். அல்லது அது குறித்தான போட்டோஸ்களையும் நீங்கள் அதிகமாக பார்த்திருக்கலாம். அதாவது பாரம்பரிய புடவைகளில் பெண்களை சித்தரிக்கும் புகைப்படங்கள் தான் இவை. ட்ரெண்டுக்கு ஏற்ற வகையில் புடவைகளை மாற்றி பெண்களின் புகைப்படங்களையும் சித்தரிக்கிறது AI. ஆனால் பல வைரல் AIக்களைப் போலவே இந்த போக்கும் டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களின் தனியுரிமை பற்றிய விவாதங்களை தூண்டியுள்ளது. கூகுள் மற்றும் OpenAI போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் பயனர் பதிவேற்றிய உள்ளடக்கத்தை பாதுகாப்பதற்கான கருவிகளை வழங்கினாலும் இறுதியில் சொந்த பாதுகாப்பு நடைமுறைகளும் படங்களை அணுகுபவர்களின் நோக்கமும் உள்ளடக்கம் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கான, அதே நேரத்தில் ஒப்புதல் இல்லாமல் மாற்றியமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் என்ற கவலையை எழுப்பியுள்ளது. இதுகுறித்து பஞ்சாப் மாநில காவல்துறையும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெமினி 2.5 ஃபிளாஷ் இமேஜை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அல்லது திருத்தப்பட்ட அனைத்து படங்களும் AI உருவாக்கப்பட்டவை என்பதை தெளிவாக அடையாளம் காண ஒரு கண்ணுக்கு தெரியாத SynthID டிஜிட்டல் வாட்டர்மார்க்கை கொண்டுள்ளன. நம்பிக்கையுடன் உருவாக்கி உங்கள் பயனர்களுக்கு வெளிப்படைத்தன்மையை வழங்குங்கள் என்று AI-studio.google.com இல் உள்ள தகவல்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் SynthID கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் குறிப்பிட்ட கண்டறிதல் கருவிகளை பயன்படுத்தி சரிபார்க்கும் போது உள்ளடக்கத்தை உருவாக்குவதில் அல்லது திருத்துவதில் AI ஈடுபட்டதா என்பதை இது உறுதிப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தளங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு ஒரு படத்தின் தோற்றத்தை கண்டறிய வழியை வழங்குகிறது. நமது புகைப்படங்கள் பாதுகாப்பாக இருக்க எந்த ஒரு AI தளத்திலும் முடிந்தவரை முக்கியமான புகைப்படங்களை, அதாவது தனிப்பட்ட அல்லது நெருக்கமான, அதே நேரத்தில் அதிக மதிப்புள்ள தனிப்பட்ட அடையாளமாக காணப்படக்கூடிய புகைப்படங்களை பதிவேற்றுவதை தவிர்க்கவும். பதிவேற்றுவதற்கு முன் லொகேஷன் டேக்ஸ் மற்றும் டிவைஸ் குறித்தான விவரங்களை அகற்ற வேண்டும். உங்கள் உள்ளடக்கத்தை ஆன்லைனில் யார் பார்க்கலாம் என்பதையும் கட்டுப்படுத்தும் வகையில் இருந்தால் AI மூலமாக வரும் சிக்கல்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் என்பதுதான் நிபுணர்களினுடைய கருத்தாகவும் இருக்கிறது.